செயலை விதையுங்கள், பழக்கம் உருவாகும். குணத்தை விதையுங்கள், உங்கள் எதிர்காலம் உருவாகும். உங்கள் அனைவருக்கும் ஸ்நேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள். இது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். இன்னைக்கு ஒரு ஆன்மீக கதையை பார்க்க போறோம். அதாவது மகாபாரத டைம்ல நடந்த ஒரு கதை. இந்த கதையோட பேரு உணவின் மகிமை. வாங்க கதைக்குள்ள போலாம். மகாபாரத போர் ஒரு வழியாக முடிந்தது. தர்மபுத்திர சக்கரவர்த்தியாக முடிசூடப் பெற்றார். பீஷ்மர் சூரியன் வடதிசையை அடையும் உத்தராயண புண்ணிய காலத்தை எதிர்பார்த்து தன்னோட உயிரை விடுவதற்காக போர்க்களத்துல அம்பு படுக்கையின் மீது படுத்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு நாள் தர்மபுத்திரர் கண்ணபிரானிடம் அனுமதி பெற்று தம்பிகளோடும் திரௌபதியோடும் பீஷ்மரை காண குருஷேத்திரத்திற்கு புறப்பட்டார். பாண்டவர்களும் திரௌபதியும் சிறந்த தர்மாத்மாவான பீஷ்மரை கண்டு வணங்கினாங்க. யுதிஷ்டர் பீஷ்மரிடம் வர்ணம், ஆசிரமம், மக்களோட கடமை, அரசரின் கடமை போன்ற பல சிறந்த விஷயங்களை பற்றிய கேள்விகளை கேட்க கேட்க பீஷ்மரும் எல்லாவற்றிற்கும் தக்க பதில்களை சொல்லிக்கொண்டே வந்தார். இந்த விதம் பீஷ்மர் யுதிஷ்டிரருக்கு தர்மோபதேசம் செய்து கொண்டிருந்த போது திடீர்னு திரௌபதி கழுக்கென்று சிரித்துவிட்டாள். அந்த சத்தத்தை கேட்ட பீஷ்மர் தர்மோபதேசத்தை பாதியில் நிறுத்திவிட்டு திரௌபதியை நோக்கி, மகளே, ஏனம்மா சிரித்தாய் என்று கேட்டார். திரௌபதிக்கு ரொம்ப வெக்கமா போயிடுச்சு. எனவே தலையை தாழ்த்தி கொண்டு அவள், என்னை மன்னித்து விடுங்கள் பிதாமகரே, ஏதோ அறியாமல் நகைத்து விட்டேன். என் மீது தவறுதான், என்னை மன்னியுங்கள் என்றாள். பிதாமகர் இந்த பதிலால் திருப்தி அடையவில்லை. அவர் தொடர்ந்தார், குழந்தாய், எந்த குலப்பெண்மணியும் பெரியவர்கள் கூடிய இடத்தில் சிரிக்க மாட்டார்கள். உன்னை போன்ற சிறந்த நடத்தையுடைய உத்தம பெண்கள் காரணமில்லாமல் பலர் முன்னிலையில் சிரிக்க மாட்டார்கள். நீயோ சிறந்த குணவதி, கற்பில் சிறந்தவள். அப்படிப்பட்ட உனக்கு காரணமின்றி சிரிப்பு வந்திருக்க முடியாது. எனவே வெக்கப்படாம நீ சிரித்ததற்கான காரணத்தை சொல் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட திரௌபதிக்கு கண்ணீர் திரையிட்டது. தன்னோட 2 கைகளையும் கூப்பி பீஷ்மரை வணங்கியபடி அவள், பெரியவரே, இது மிகவும் சிறிய விஷயம்தான். இருப்பினும் தாங்கள் கேட்டுவிட்டீர்கள். தங்கள் கட்டளை நான் மீறுவதற்கல்லை. இதோ கூறிவிடுகிறேன். நான் சொல்வதை கேட்டு தயவு செய்து என் மீது கோபப்படாதீர்கள். சுவாமி, தாங்கள் இப்போது இவ்வளவு தர்மோபதேசம் செய்து கொண்டிருந்தீர்கள். அப்போது திடீரென்று என் மனதில் ஒன்று தோன்றியது. அதாவது, இன்று தர்மத்திற்கு இவ்வளவு சிறந்த விளக்கத்தை கொடுக்கும் இதே பிதாமகர் கௌரவர் சபையில் துச்சாதனன் என்னை மானபங்கப்படுத்த முயன்று கொண்டிருந்த போது வாய்மூடி பேசாமல் மௌனமாகத்தானே பார்த்து கொண்டிருந்தார். அந்த சமயத்துல இப்போது இவ்வளவு தர்மம் பேசும் பீஷ்மாச்சாரியர் இந்த ஞானத்தை எல்லாம் எங்கே விட்டு வைத்திருந்தார்? அல்லது ஒருவேளை இவர் இந்த தர்ம விஷயங்களை பிறகு கற்றிருக்கலாம் என்று தோன்றியது. இதை நினைத்தவுடனே எனக்கு சிரிப்பு வந்துவிட்டது. என்னை மன்னித்து விடுங்கள் என்றாள் திரௌபதி. பிதாமகர் அமைதியாக பதில் கூறினார், குழந்தாய், உன் கேள்வி நியாயமானதுதான். இதில் உன்னை நான் மன்னிப்பதற்கு என்னம்மா இருக்கு? துரியோதனின் சபையில் நான் இருந்த அந்த சமயத்திலேயே அற விஷயங்களை பற்றிய அறிவு எனக்கு இருக்கத்தான் செய்தது. ஆனால் துஷ்டனான துரியோதனின் உணவை நான் அப்போது சாப்பிட்டு வந்தேன். அது காரணமாக என் அறிவு மழுங்கி நன்மை தீமைகளை பற்றி ஆலோசிக்க முடியாமல் போய்விட்டது. தீயவர்களின் உணவை சாப்பிட்டால் சாப்பிடுபவனின் மனமும் உடலும் கெட்டுப் போய்விடும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆனால் இப்போது அர்ஜுனன் போரில் என் மீது எய்திய அன்புகளால் என் உடலில் இருந்த எல்லா இரத்தமும் வெளியேறிவிட்டது. கெட்ட உணவை சாப்பிட்டதனால் உண்டான இரத்தம் ஒரு சொட்டு விடாமல் உடலை விட்டு வெளியேறியதனால் என் புத்தி தெளிந்துவிட்டது. அதனால் தற்போது இந்த அளவுக்கு தர்மத்தின் தத்துவங்களை சரியாக எடுத்துச் சொல்ல முடிந்தது என்கிறார் பீஷ்மர். இந்த கதை மூலமா நமக்கு ஒரு விஷயத்த ஆன்மீக தகவலா நமக்கு சொல்றாங்க. இந்த கதை நமக்கு ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்குது. நம்ம உணவு சமைக்கும் போதோ, இல்லை உணவை பரிமாறும் போதோ, இல்லை உணவை ஒருத்தருக்கு பகிர்ந்து கொள்ளும் போதோ நம்மளோட எண்ணங்கள் தீயவையா இருந்தா நமக்கு அதே தீய எண்ணங்கள் வரும். அதனால உணவுகள் யாரிடம் வந்து உட்கொள்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். உணவை எப்போவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாம் நம்ம மனசில் அதை தூய்மைப்படுத்துறதா நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். இப்போ ஒரு இடத்துலேருந்து உணவு தயாராகி வெளியே வருது, அதை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதை தயார் பண்ணவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது.
அந்த மனநிலை நம்மளோட உடம்புலையும் பாதிப்பு ஏற்படுத்தும், நம்மளோட மனநிலையும் பாதிப்பு ஏற்படுத்தும். அதை தடுக்கிறதுக்கு நாமே மனசார அந்த உணவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுத்தம் செய்கிற மாதிரி நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் உணவு உட்கொண்டோம்னா நம்ம உடம்புக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்நேகிதி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இத்துடன் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். வாழ்க வளமுடன். ஆத்ம நமஸ்தே. ஹரே கிருஷ்ணா. வெற்றியுமதே.